Hi friends, welcome to Cook&Decor channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது Maggi Manchurian எப்படி பண்ண போறோம்ங்கறதா. ரொம்ப டேஸ்டியான Maggi Manchurian பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 பாக்கெட் boiled Maggi, ஒரு வெங்காயம், பூண்டு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் cornflour, 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் green chilli சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் choya சாஸ், பாதி தக்காளி, கொஞ்சம் மல்லிக்கீரை, 2 டேபிள்ஸ்பூன் chilli பவுடர், தேவைக்கு பச்சை மிளகாய். ஓகே, நான் இப்போ பேன் வச்சுக்க போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மேகி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்புறம் மேகி மசாலா 1 பாக்கெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டு நல்லா விரவிக்கோங்க. நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மிச்சம் இருந்த மேகியை கொஞ்சம் இந்த மாதிரி பவுடரை பொடிச்சு வச்சு அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் பண்ணுற மாதிரி இதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேகி பால்ஸ், அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ தான் மஞ்சூரியனுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கலரில் வரும்போது எடுத்துருங்க. நல்ல கிறிஸ்பியாக எனக்கு ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றி மிச்சம் இருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் மஞ்சூரியனோட கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தது இல்லையா அந்த பூண்டு, அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்தா தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இப்போ 1 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக சாஸ் ஊற்றினேன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது, அதுக்காக தான். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி மில்க் கன்சிஸ்டன்சிக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ்க்காக தான், கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக. இப்போ நம்ம அவளோட மேகி பால்ஸை போட்டுடலாம். கூடவே மல்லிக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மல்லிக்கீரை. லாஸ்ட்டாக வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க, அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலில் லாஸ்ட்டாக எடுக்கும்போது வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம மேகி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுது.